மார்னிங் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட நகைய நான் அடகு வைக்கும்போது, அது திருப்புறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன். எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தது நான் சொல்லியிருந்தேன். நெறைய பேர் அது என்னன்னு சொல்லுங்கக்கா, நானும் இத பண்றேன். என்னுடைய நகையும் நெறைய அடகுல இருக்கு. கடன் நெறைய இருக்கு. இந்த மாரி நேரங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோவ எடுக்கிறேன். ஒரு 4, 5 வருஷம் முன்னாடி நாங்க லேண்ட் வாங்குறதுக்காக ஒரு மொத்தமா அடகு வச்சிருந்தோம். நகை கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் ப்ளஸ்க்கு அடகு வச்சிருந்தோம். தெரியல இதெல்லாம் மீட்போமா அப்படின்னு நெனைக்கும்போது, எங்க அம்மா சொன்ன விஷயம் தான் அது. இத நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணு. கண்டிப்பா அத மீட்டுருவ அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி வட்டிய கட்டி, கட்டி அத வச்சுருவோம்னு நினச்சேன். பட் அத மீட்டுட்டு திருப்பியும் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்க அத வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அத மீட்டுட்டோம். வச்ச கடன நாங்க அடைச்சுட்டு திருப்பியும் வேற ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்க்காக தான் நாங்க அத வச்சோமே. நான் எப்படி மீட்கவே முடியாது அப்படின்னு நினச்ச நகைய மீட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அம்மா ஒரு டைம் சொல்லிடுவாங்க. நாளைக்கு போனா இந்த டைம்ல வந்து உனக்கு மைத்திரிய முகூர்த்தம் வருது. பணம் எடுத்து வச்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் எழுதிருவேன். இது பாருங்க 2022ல நான் எடுத்து வச்சது. 2022 டேட்டு போட்டு இந்த டைம் மைத்திரிய முகூர்த்தம்னா ஒரு டைம் இருக்கும். ஒரு 2 ஹார்ஸ் இருக்கும். அந்த டைமை எழுதி 4 to 5னா 4 to 5, 4:25லேருந்து 5:25ன்னு எழுதிட்டு, எதுக்காக எந்த பேங்க்கில கடன் இருக்குது, எஸ்பிஐயில் இருக்குன்னா ரூ. 2,50,000 நகை கடன். அசல் இப்போ ரூ. 500 இருக்கட்டும், ரூ. 100 இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் எடுத்து வைக்கலாம். சீக்கிரமாக கடவுளே உங்களுக்கு என்னென்ன வார்த்தை எழுதணுமோ எழுதிக்கோங்க. நீங்கள் இதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. இந்த முகூர்த்தத்தில் நான் இந்த நகை கடன் அடையிறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்க. நான் ஒரு 15, 20 தான் எடுத்து வச்சிருப்பேன். அதுக்குள்ளே எனக்கு அந்த கடன் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் வேறு யார்கிட்டயாவது வாங்குனீங்க அப்படின்னா, இப்போ திவ்யாட்ட வாங்குறீங்கன்னா, திவ்யா கிட்ட வாங்கினா ரூ. 5,000 அடையணும், ரூ. 10,000, 5,00,000 அடையணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரூ. 500 எடுத்து வச்சிட்டிங்கன்னா, அடுத்த தடவை திவ்யா கிட்ட கொடுக்கும்போது அந்த ரூ. 500 சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா, கடனே அவங்கக்கிட்ட திருப்பி வாங்குற மாதிரி நிலைமையே வராது. இதை நம்புகிற நீங்கள் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நகை கடன்லாம் அடைஞ்சிரும். அந்த மைத்திரிய முகூர்த்தம் டைமில் நம்ம யார்கிட்டயும் போய் பணம் கொடுக்க முடியாது. இப்போ வந்து அது நைட்டு வருதுன்னா நம்ம யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. இயர்லியரில் மார்னிங் வருதுன்னா கொடுக்க முடியாதுல்ல. அதனால தான் இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 10, 15 தடவை அந்த கரெக்டாக அந்த டேட்டு அந்த டைம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து வச்சிட்டாலே போதும். ஒரு ரூ. 500 தான் வைக்கணும், இல்லை ரூ. 100. எங்கள் அம்மா ரூ. 20லாம் வச்சுருக்காங்க. ரூ. 20லாம் எடுத்து அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை. ரூ. 20 தான் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ரூ. 50லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த நகைக்கடன் அந்த நகையை திருப்பும்போது நான் அந்த எல்லாத்தையும் பிரிப்போம். அந்த பணத்தெல்லாம் பிரிக்கும்போது, ஏம்மா இவ்வளோலாம் வச்சுருக்கீங்க? அப்போ என்கிட்ட இல்லடி, என்கிட்ட இதான் காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மடித்து இந்த நம்ம பர்ஸ்லாம் செய்வோம்ல சின்ன பிள்ளை, அந்த மாதிரி மடித்து மடித்து வச்சுருவேன். என்ன பண்ணணுன்னா ஆக்சுவலி ஸ்டாப்லர் பின் இருக்குல்ல, அது சுற்றிலும் போட்டுருங்க. சுற்றிலும் 2 சைடு போட்டு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே எழுதிருங்க. உங்களுக்கு என்ன எழுதணுமோ, இந்த என்ன டேட்டு நவம்பர் 21 நாளைக்கு தான் அந்த நாள் வருது, அந்த முகூர்த்தம் வருது. நவம்பர் 21 அப்படின்னு சொல்லி அதில் எழுதிட்டு 2025ன்னு எழுதிட்டு, அந்த டேட் காலையில் 6 மணிக்கு வருது, 6 to 8 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, என்ன கடன் அடையணும். இப்போ எனக்கு வந்து எஸ்பிஐயில் ஒரு கடன் இருக்குது, அப்புறம் ஈக்விட்டாஸ் பேங்க்கில் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து கனரா பேங்க், இந்த மாதிரி எந்தெந்த பேங்க்கில் இருக்கோ எவ்வளோ ரூபா அசலை போட்டு எவ்வளோ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ரூ. 100 வைக்கிறீங்கன்னா ரூ. 100 எடுத்து வச்சுருக்கேன், இந்த கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு வந்து இதுக்கு வந்து ஒண்ணே ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கணும். நாட்டு மருந்து கடையில் புனுகுன்னு இருக்கும். நான் அதை கடைசியில் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. அது என்ன ஒரு 50, 100 தான் இருக்கும். அந்த குட்டி பாக்ஸை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. சாமிக்கிட்டேயே வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பேப்பரில் உங்களுக்கு என்ன கடனோ, என்ன கடன் நீங்கள் அடைக்கணுமோ, இல்லை யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க. இந்த டைமில் தான் இப்போ நவம்பர் 4ஆம் தேதி வந்துச்சு. அடுத்தது இப்போ வந்து 21ஆம் தேதி தான் வருது. காலையில் 6 to 8 அந்த டைம் காலைல கொஞ்சம் 6 மணிக்கு எந்திரிக்க முடியல, ஒரு 7 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு அந்த 8 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். என்னென்ன கடன் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருங்க. இருங்க நான் உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எழுதி வச்சுருங்க. இப்போ எஸ்பிஐ நகை கடன் இவ்வளோ இருக்குது, இந்த பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, காயத்ரிக்கு 1,00,000 கொடுக்கணும், திவ்யா ஏதோ ஒரு பேர், இல்லை தவணை அடைக்கணும், ரூ. 10,000 தவணை அடைக்கணும். அந்த தவணையில் வந்து நீங்கள் டெய்லியும் கட்டிடுவீங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஒரு ரூ. 100 எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அந்த தவணையை வந்து அதே டைமில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடைஞ்சிரும். இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. டெய்லி குளிகைன்ற ஒரு நேரம் வரும். குளிசன்னு சொல்லுவாங்க. குளிகைன்னு இருக்கும். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரூ. 10,000 கடன் கொடுக்கணும், அதனால் கொடுக்கவே முடியல, வட்டி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ரூ. 10,000 வட்டி கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த கடனை ஏதோ ஒரு கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் குளிகை நேரத்தில் அந்த கடனை அடைச்சிங்கன்னா, ரூ. 10,000 ரூ. 1,000 வச்சுக்கோப்பா, வரவு வச்சுக்கோ அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரூ. 1,000 வரவு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா, அது அந்த குளிகை
நேரத்தில் அந்த கடனை அடைச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த கடனை அடைச்சிடுவீங்க. அதே குளிகை நேரத்தில் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கடனை வாங்கிட்டீங்க, நீங்கள் கேலண்டரில் பாருங்களேன், அந்த டைமில் கரெக்டாக அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட திருப்பி திருப்பி கடன் வாங்குற மாதிரி உங்களுக்கு நிலமை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டே இருக்கும். இதை நம்பாதவங்க இதை வந்து ஃபேக்கு, ஒரு பொய்யான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் நம்புகிறவங்களுக்காக தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். நான் இதை அடைச்சிருக்கேன். நான் இதெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதையும் பார்க்க மாட்டேன். நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக நான் திருப்பவே முடியாது. நம்மளால் இந்த நகையை வட்டியை வச்சு வச்சு நம்ம வருஷம் வருஷம் கட்டி கட்டி நம்ம திருப்பி திருப்பி அதை அப்படியே தான் வைக்க போகிறோம்னு நினச்ச அத்தனை நகையும் நான் மீட்டேன். அந்த ஒரு அனுபவத்தினால தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். பார்த்து ரூ. 100 அந்த நேரத்தில் நீங்கள் தவணை கட்டிங்கன்னா அந்த கடன் கண்டிப்பாக அடைஞ்சிரும். அதே மாதிரி நகைக்கடையில் நம்ம போய் பேங்க்கில் போய் அப்படி கட்ட முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு, இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு இது ஃபுல்லாக பின் அடிச்சிருங்க. பின் அடிச்சுட்டு இதுக்குள்ளே நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, சில்லறையாக இருக்குது, ரூ. 500 1000 2000 எவ்வளோ வேணாலும் இது உள்ளே வச்சுருங்க. இதை எடுக்கக்கூடாது. இதை வச்சுட்டு இதை இப்படி மூடி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு வச்சுருங்க. எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு எழுதிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு வச்சுருக்கீங்கன்னு எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த முகூர்த்தம் ஒரு மாதத்தில் 2 தடவை 1 தடவை தான் வரும். அந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. கடன் கொடுக்க முடிஞ்சா அந்த டைமில் கொடுத்துடணும். இப்போ தவணை இருக்குன்னா சாயந்தரத்தில் அந்த டைம் வருதுன்னா சாயந்தரத்தில் அந்த 10,000 ரூபாயில் ஓடி போய் அந்த டைமில் நம்ம கடனை கொடுத்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கடன் அடைஞ்சிரும். இந்த மாதிரி எனக்கு மீட்கவே முடியாது. ஒரு 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா நகை இருந்துச்சு. அதை எப்படா மீட்க போகிறோம், அது இப்படியே தான் வட்டி கட்டிகிட்டே இருப்போமோ நினச்சி இதை நான் பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே அப்போ நான் மீட்டது தான் அது. 2022லேருந்து வச்சுட்ருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா 2021லேருந்து எடுத்து வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் மீட்டாச்சு, அதனால தான் எடுத்துட்டேன். இப்போ நகை மீட்கும் போது என்ன பண்ணுவேன்னா, இதுலேருந்து எடுத்து அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு அப்படியே நகைக்கு அதை கட்ட சொல்லிவிடுவேன். அதனால் வந்து நான் இதுலேருந்து எடுத்துடுவேன். நகை மீட்க போகிறப்ப இதுலேருந்து எடுத்துருவோம். இந்த சேர்த்து வச்சுருக்க இந்த பணம் வந்து நம்ம அந்த நகை திருப்புறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் இது எழுதி வைக்கிறது. இதில் 100 ரூபா வைப்போம், 200 வைக்கலாம், பரவாயில்ல. பட் இந்த டைமில் நம்ம அதுக்காக எடுத்து வைக்கிறோம்ல, அது வந்து அந்த நகை கடன் அடைச்சிரும். இதை நம்பினா நீங்கள் பண்ணுங்கள். நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அத்தனை கடனும் கண்டிப்பாக அடைஞ்சிரும். ஸோ இது வந்து புனுகுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையிலேயே விற்கும். இது எவ்வளோ தெரில. இது எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. நாட்டு மருந்து கடையில் விற்கும். சின்ன டப்பா இருக்கும், புனுகுன்னு இருக்கும். தெரியுதா? இது வந்து ஒன்று வாங்கிக்கணும். வாங்கிட்டு இப்படி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக எடுத்து இது இருக்குல்ல, இதில் 4 சைடும் பின் பண்ணிடணும். நல்லா பின் பண்ணிவிட்டு 4 சைடும் இதில் லைட்டாக வைக்க சொல்லுவாங்க. வச்சுட்டு நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் லைட்டாக அந்த புணுகை மட்டும் லைட்டாக மேலே ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து நீங்கள் சாமிக்கிட்ட எடுத்து வச்சுருங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு பர்ஸில் வந்து நான் வந்து அதை சேர்த்து வச்சுப்பேன். இப்படி வைக்கிறோம்ல, அதை வந்து மடித்து எப்படி மடிக்க முடியுமோ அந்த பணம் வாக்கிலேயே மடித்து இதுக்குள்ளே வச்சுருவேன். வச்சு சாமிக்கிட்ட வச்சுருவேன். இதை எப்போ திருப்பிடுவேனோ அப்போ நான் இதை எடுத்துப்பேன். சில பேர்கிட்ட வாங்கின கடன் எப்போதுமே அடையவே அடையாது. என்னடா என்ன பண்ணாலும் அடையலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைங்க. நாளைக்கு நவம்பர் 21 வர மைத்திரி முகூர்த்தம். நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நம்பினா பண்ணுங்கள். நம்பாமல் ஒரு சந்தேகத்தோடு இதை பண்ண தேவை கிடையாது. நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இதோட உண்மையான விஷயம் உங்களுக்கு புரியும்.